இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி தான். பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. எல்லாருக்குமே சேமியானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் சேமியா உதிரியாக இல்லாமல் களி மாதிரி தான் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அந்த டைமில். அதை எப்படி நம்ம உதிரியாக பண்ணுறது, அதே மாதிரி நைட் டின்னருக்கு அல்லது யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, சூப்பராக சிம்பிளாக அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இன்றைக்கி சூப்பரான சிக்கன் சேமியா பிரியாணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரத்தில், இப்போ குக்கரில் செஞ்சிங்கன்னா சில பேருக்கு நிறைய பேருக்கு குலையுதுன்னே சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எந்த வகையான சேமியா இருந்தாலும் பரவாயில்லை. வறுத்துருக்கு அப்படின்னு போட்டாலும் நீங்கள் கொஞ்சம் வறுத்துட்டு போடுங்க. சேமியா ஒட்டாமல் உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு மெயின் ரீசனே நம்ம வறுத்துட்டு யூஸ் பண்ணும்போது தான். இதை கொஞ்சம் நம்ம அடுப்பை சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துருவோம். கொஞ்சம் நல்லா சேமியாவில் நெய் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ சேமியா அப்படின்னும்போது சாதாரணமாக தான் செய்வோம். ஆனால் கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் கெஸ்டெல்லாம் வந்துட்டால் நல்ல ரிச்சாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்படும். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நார்மல் குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். ரம்பல்ல இருந்துச்சுன்னா நீங்கள் ரம்பல்ல போட்டுங்க, இல்லைன்னா பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துங்க. இப்போ 2 பேக்கெட் சேமியாவுக்கு 2 பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. ரம்பல்ல இருந்துச்சுன்னா அது ஒரு தனி வாசனை கொடுக்கும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க எண்ணெயில். இதோட கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த அடுப்பை சிம்மிலே வச்சுக்கணும், கருக விட்டுறாதீங்க. பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ பிரியாணின்னு பண்ணும்போதே நானே சொல்லியிருக்கேன் நிறைய முறை, நீட்டமாக கட் பண்ணாதான் அதோட ருசி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாவும் தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. அதிக புளிப்பில்லாத தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா கடைசியாக நம்ம எலுமிச்சை பழமும் சேர்க்கறதுனால புளிப்பு அதிகமாகிடும். அதனால் இதில் கொஞ்சமாக நீங்கள் புளிப்பு இருந்துச்சுன்னா மட்டும் சேர்த்துங்க. இப்போ நம்ம இதோட சிக்கன் அல்லது மட்டன் இதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்க்கும்போது சேமியா அளவை விட அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன்னா அதில் பாதி பகுதி சேர்த்தாதான் நமக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் துண்டுகளை பெருசாக போடாமல் போன்லெஸ்ஸில் சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது மசாலா எல்லாமே விரவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ நல்லா விரவி விட்டுடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விடும் உங்களுக்கு. அதனால் இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இது கூட காயல் கறி மசாலா பவுடர், நீங்கள் கறி மசாலா பவுடர் தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்களா, அதில் உங்கள் கார தேவைக்கு, ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால உங்கள் கார தேவைக்கு சேர்த்துங்க. உப்பும் தேவையான அளவுக்கு. கரம் மசாலா பவுடர் வீட்டில் அரைச்சதா, லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா விரவி விட்டுடுங்க. இது கூட புதினா கொத்தமல்லி அளவுக்கு கொஞ்சமாக போட்டப்போ, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லினா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா சேர்த்துங்க. இதோட 1 கப் அளவுக்கு மட்டும் இப்போ தண்ணி சேர்த்து நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம். போன்லெஸ்ன்றதுனால நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லாவே குக் ஆகிடும். நமக்கு சேமியான்றதுனால ரொம்ப நேரம் சேமியா வேக வைக்க மாட்டோம். அதனால் இது 3/4 பதத்துக்கு மேலேயே உங்களுக்கு குக் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வறுத்து வச்ச சேமியாவை இதோட சேர்த்துடலாம். ஸோ இது சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சில பேர் செய்கிற என்ன தப்புன்னா, சேமியா இப்போ 1 பேக்கெட்டுக்கு 2 பேக்கெட் அளவுக்கு தண்ணி விட்டுருவாங்க. அது சில நேரத்தில் குழஞ்சி போயிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மசாலாவோட விரவிட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கட்டாயமாக அந்த சேமியை குலையாது. ஸோ ஹாட் வாட்டர் நம்ம தனியாகவே நம்ம எடுத்து வச்சுப்போம். ஸோ இந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு சேமியா இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் மேலே ஏறி வர்ற மாதிரி நீங்கள் சேமியாவுக்கு மேலே தண்ணி, ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா விரவி விட்டுடுங்க. ஸோ விரவி விட்டுட்டு சேமியா அதிக நேரம் குக் ஆகணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸில் பார்த்திங்கனாலே நல்லாவே வெந்துடும். தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் இதில். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் எலுமிச்சை பழம் பாதி அல்லது 1 கூட, சின்ன எலுமிச்சை பழமாக இருந்தால் 1 தாராளமாக புளியலாம். கொஞ்சம் மேலே நெய்யும் லைட்டாக ஊற்றி விட்டுட்டு விரவி விட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பு மூடி வச்சுருங்க.
இப்போ நமக்கு சுவையான சூப்பரான சேமியா, உதிரியான சேமியா நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், ஒட்டாமலும் வரும், அதே மாதிரி சாப்பிடும்போதும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றினா தான் சாஃப்டாக வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தேங்காய் பால்லாம் இதில் சேர்க்காம வெறும் தண்ணியிலையே நம்ம இந்த சேமியா செஞ்சுருக்கோம். ஸோ இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைத்தா வச்சு விருப்பப்பட்டால் சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய் கூட. ஆனால் மழை காலமாக இருக்கிறதுனால ஊறுகாவை அவாய்ட் பண்ணிக்கங்க. நைட் நேரத்தில் வெறுமனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய சேமியாவில் நிறைய பேர் சொதப்புவாங்க. இனி அந்த சொதப்பல் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.